ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம்னா, நல்லா பேச்சுலர்ஸு அது மாதிரி வீட்டில் சிங்கிளாக இருக்கிறவங்க குழம்பு வைக்க சோம்பேறிப்பட்டா இது மாதிரி ஒரு ரைஸ் செஞ்சு சாப்பிட்றலாமா? என்ன செய்யலாம்னா, பச்சை முட்டை சோறு தாங்க நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடயே வெங்காயம், இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ 2 முட்டை நான் உடச்சி ஊற்றுறேன். உங்கள்ட்ட எத்தனை முட்டை இருக்கோ, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நல்லா கிண்டி முட்டையை நல்லா பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ சாதம் நல்லா வடித்து ஆறின சாதத்தை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், நல்லா வாசனைக்கு கரம் மசாலா, அது கூடயே மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ் நீங்கள் டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பலாம். இல்லை சிம்பிளாக வீட்டில் இருக்கிறவங்களே தனியாக குழம்பு வைக்க சோம்பேறிப்பட்டாலும் அப்போ இது மாதிரி ரைஸ் செஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் சும்மா கம்மன்னு பச்சை முட்டை சோறு ரெடி ஆகிடுங்க. நீங்கள் இது கூட நல்லா சால்ட்டையும் போட்டு கிளறிக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன். சால்ட்டையும் போட்டு கிளறிட்டு இப்போ ஃபினிஷிங்கில் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விடுங்க. லஞ்ச் பாக்ஸ் கட்டும்போது இதுமாதிரி லெமன் புழிஞ்சு கட்டி கொடுத்தா சூப்பராக இருக்கும் சாதம். அதோட இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு கிண்டி எடுத்தால் சும்மா அருமையான பச்சை முட்டை சோறு ரெடி.